Hi friends, welcome to Ruba Garden. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான செடிகளும் வீட்ல இருந்தே எப்படி வாங்குறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட் கம்மியாக இருக்குங்க. தாராளமாக வாங்கலாம். ஸோ எப்படி பேக்கிங் வந்திருக்கு, நான் என்னென்னலாம் பிளான்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாங்க. இது வரைக்கும் ரூபா கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஆர்டர் பண்ணோடனே நம்மளுக்கு இந்த மாதிரி பேக்கிங்கில் தாங்க 1 or 2 டேஸில் வந்துடுது. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சேஃபாக வருதுன்னு தாங்க சொல்லணும். இது கொரியரில் தான் நம்மளுக்கு அனுப்பி விட்றாங்க. காஸ்ட் வைஸ் ரொம்பவே கம்மி தான். ஸோ பேக்கிங்கில் பார்த்திங்கன்னா மேலே நியூஸ் பேப்பர் போட்டு செலோ டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய செடிகள் நல்லா ஏர் சர்க்குலேஷனோட வரும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். காஞ்சிலாம் போகாது, வாடி போகாது. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு பிளான் பண்ணி பேக் பண்ணியிருக்காங்க. சரி, ஃபஸ்ட் நம்ம இதெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே எப்படி பிளான்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ மேலே அப்படியே ஓப்பனாக தாங்க இருக்குது. வெறும் நியூஸ் பேப்பர் மட்டும்தான் போட்டு செலோ டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க. பிளான்ஸ்லாம் எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இப்போ தான் நம்மளே நர்சரியில் போயிட்டு புதுசாக வாங்கிட்டு வந்த பிளான்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு குழித்தட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்லேயே இந்த மாதிரி ஒட்டி அனுப்பிட்டாங்க. நம்மளுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக. ஸோ அதை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். இதுவுமே எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் வந்திருக்கு பாருங்கள். ஸோ அடுத்தது உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். செடிகளை அப்படியே மேல்புறமாக நம்மளால் எடுக்க முடியாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அடியில் ஃபுல்லாக நம்மளுக்கு செலோ டேப் போட்டு சுற்றி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம சைடில் இருக்கக்கூடிய கார்ட்போர்டை கட் பண்ணிவிட்டு எடுக்கலாம். ஸோ பாருங்கள், உள்ளார இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் செலோ டேப் வச்சு எப்படி ஒரு சேஃபாக பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதை ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சேஃப்டியாக நம்மளுக்கு பேக் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சைட்லலாம் கூட எந்த ஒரு டேமேஜும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ட்போர்டு பீசஸ்லாம் போட்டு பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்மளுக்கு நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு செடிகள்லாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த செடிகள்லாம் நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், எந்த இடத்துல வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு தேவையான செடிகள்லாம் எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மென்புலம் சோலை, இது நெய்வேலியில் இருக்குது. இவங்கக்கிட்ட உயிருள்ள செடிகள், க்ரோ பேக், வெர்மி கம்போஸ்ட், அதுக்கப்புறம் பாட்ஸ், அதுக்கப்புறம் ட்ரெயின் செல்ஸு, உங்களுக்கு கார்டனுக்கு தேவையான அனைத்து பொருளும் பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட நம்மளுக்கு கிடைக்கும். இவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். உங்களுடைய தேவைகளை இவங்கக்கிட்ட சொன்னிங்கன்னா உங்களுக்கு 1 or 2 டேஸில் சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொரியர் சர்வீஸில் தான் சென்ட் பண்ணுறாங்க. நம்மளுடைய வீட்டுக்கே செடிகள் வந்துடும். கொரியரில் சென்ட் பண்ணுறாங்கன்றதுனால காஸ்ட் ரொம்பவே கம்மி தான். சரி, நம்ம எப்படி ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ நம்மளுக்கு தேவையான செடிகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு அனுப்பிட்டோன்னா அவங்களுடைய சார்ஜஸ் சொல்லிடுவாங்க. ஸோ பேக்கிங் பார்த்திங்கன்னா 30 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. கொரியருக்கு பார்த்திங்கன்னா எப்பயும் போல் 70 rupees. மற்றபடி பிளான்ட்டுக்கு ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் தனித்தனி விலைகள் இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன செடிகள் உங்ககிட்ட இருக்குது, என்னென்ன விலை அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள். பேக்கிங்லாம் ஓகே, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. உள்ளே இருக்க வேர் பகுதி, தண்டு பகுதிலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. அதையும் நான் உங்ககிட்ட ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ எந்த அளவுக்கு செலோ டேப் போட்டு பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஃபுல்லாகவே செலோ டேப்லாம் எடுத்தாச்சு. உள்ளார பாருங்கள், அந்த ஜாடியோட உள்ளாரையும் பார்த்திங்கன்னா நிறைய பேப்பர்ஸ் சுருட்டி சுருட்டி போட்டு ஒவ்வொரு செடிக்கும் பாதிப்பு இல்லாத மாதிரி, ஒரு செடி மேலே இன்னொரு செடி படாத மாதிரி நம்மளுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. அந்த கேப்லலாம் கூட பார்த்திங்கன்னா நிறைய அந்த கார்ட்போர்டோடைய அட்டைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடலாம். எந்த அளவுக்கு சேஃப்டியாக பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்மளுடைய செடிகளில் இருக்கக்கூடிய தண்டு பகுதிக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. ரொம்ப சேஃப்டியாக வந்திருக்கு. இப்போ ஒவ்வொரு செடியாக நம்ம எடுத்துடலாம். உள்ளாரையும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு செடிக்கு பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பாலித்தீன் கவரில் பேக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு ரோஸ் செடி தான். இது மொட்டு மட்டும் உடஞ்சி வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா செரி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட் தான், ஒட்டு மரங்கள் தான். நம்மளுக்கு 6 மாதத்துலேருந்தே காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் டெரஸில் வச்சு நம்ம ஈஸியாக வளர்க்கலாம், க்ரோ பேக்லேயே வச்சு.
இது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த கம்குவாட். எங்கள் வீட்டில் ஏற்கனவே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோஸில். ஸ்வீட் லைம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அது. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ ரோஸ். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அந்த ரோஸு. நமக்கு வந்து சேஃப்டியாக அனுப்பணுன்றதுக்காக எவ்வளோ கார்ட்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் எவ்வளோ செலோ டேப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இது வந்து ரோஜா செடி. இதோடைய பேக்கிங் வந்து பாருங்கள், நல்லா பாட்டமில் வந்துட்டு நல்லா பாலித்தீன் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட வந்து 2 பாட் வந்து நம்மளுக்கு வாங்கியிருந்தேன். அந்த பாட்லேயே வச்சு நல்லா சேஃப்டியாக வந்து அனுப்பிட்டாங்க. அடுத்தது ஒவ்வொரு செடியாக வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் லைம். இதோட ப்ரைஸ்லாம் நான் வந்துட்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு விலை தாங்க. 2 செடிக்கு மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்குங்க. நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வித் பேக்கிங்கோடையும் அதுக்கப்புறம் கொரியர் சார்ஜோட சேர்த்து தாங்க வந்து கொடுத்துருக்கேன். செரி வந்து பாருங்கள், நம்மளுடைய கிளைமேட்டுக்கும் வந்து சூப்பராக வந்து வரும்னு சொல்லியிருக்காங்கங்க. அதே மாதிரி இது கிராஃப்டட் பிளான்ட் தான். நம்ம வந்துட்டு நல்லா வந்து ஒரு க்ரோ பேக்லேயே வச்சு டெரஸில் வந்து ஈஸியாக வந்து வளர்க்க முடியும். 6 மாதத்துலேயே இதில் வந்து நிறைய காய்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ரோஸ் பிளான்ட். இது வந்துட்டு கொஞ்சம் சின்ன சைஸ் தான். ஸோ இதோடைய மொக்கு வந்து உடஞ்சி வந்துருச்சு. இதை நம்ம கட் பண்ணிடலாம். இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நார்த்தங்காய் கன்று இருக்குங்க. இந்த நார்த்த மரமும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 6 மாதத்துலேயே வந்து காய்க்கும். இதையும் நீங்கள் வந்து ஒரு 15x15 க்ரோ பேக்கில் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து வளர்க்கலாங்க. ஒரு வருஷமோ ஒரு 2 வருஷம் கழித்து நம்ம வந்து க்ரோ பேக்கோட சைஸ் வந்து மாற்றிக்கலாம். சீக்கிரமே வந்து பெருசாகிடும். செடிகளில் நான் இந்த செடிகள் தாங்க வாங்கியிருந்தேன். ஸோ செடிகளை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேக்கிங்கில் எல்லாமே சேஃப்டியாக வந்திருக்கு. நம்மளுக்கு வந்துட்டு வேர் பகுதி வந்துட்டு எந்த மாதிரி பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் நம்ம வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே தெரியும். ஸோ இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கார்டனுக்கு தேவையான கார்டன் டூல்ஸ் செட்டு தாங்க இது. ஸோ இதோடைய ப்ரைஸ் வந்து ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸுங்க. தாராளமாக இது வந்து வாங்கலாம். குவாலிட்டி வைஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கார்டன் ஆரம்பிச்சிருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டூல் செட் வந்து ரொம்பவே அவசியங்க. ஸோ இது வந்து வீடெலாம் வந்துட்டு நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நம்ம மண்ணெல்லாம் வந்து கிளறி விடுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய புல் வீடெலாம் வந்து வளர்ந்துருச்சுன்னா அதை தோண்டி எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு மண்ணை கிளறதுக்கும் யூஸாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது செடியை வந்துட்டு ஒரு நாற்றை வந்துட்டு எடுத்து வேறு ஒரு ஜாடிக்கு வைக்க யூஸாக இருக்கும். ஸோ ஒன்றுமே வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது தாங்க. நம்மளுடைய கார்டனுக்கு ரொம்பவே அவசியம். ஸோ நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓவராலாக வந்து பார்க்கலாம். நான் வந்து கார்டன் டூல் செட் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குழித்தட்டுகள் வந்து வாங்கியிருக்கேன். 2 பாட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்ஸ்லாம் தாங்க வந்து வாங்கியிருக்கேன். நீங்கள் இந்த பிளான்ட்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஜாடிகள்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வந்து ஒரு 2 டேஸ் வந்து வெயிட் பண்ணலாங்க. நல்லா ஈரத்தன்மையோடு தான் இருக்குது, ஒன்றும் டேமேஜ் ஆகாது. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு பயமாக இருந்ததுன்னா அன்றைக்கே கூட நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு செடிக்கும் வந்து பேக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த ஈரம் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த செலோ டேப் பிரிக்கும் போதே. ஸோ உள்ளார வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அதே மாதிரி ஸ்டாப்லர் வந்து ஃபுல்லாகவே போட்டு கவர் பண்ணியிருக்காங்கங்க. ஸோ ஸ்டாப்லர்லாம் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளார வந்து இந்த மாதிரி தாங்க மண்ணோட அந்த ஈரத்தன்மையோட வந்து இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து வாங்கி ஒரு 2 டேஸ் வந்து வெயிட் பண்ணலாம், ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சப்போஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா உடனே கூட பிளான் பண்ணிடலாம். நான் வாங்கியிருக்க இந்த மரக்கன்று எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 15x15 க்ரோ பேக்கில் தான் இப்போதைக்கு வைக்கிறேன். ஒரு 1 இயர் கழிச்சோ இல்லை ஒரு 6 மந்த் கழிச்சோ செடியோடைய வளர்த்தியை பொறுத்து அதுக்கப்புறமா நம்ம வந்து க்ரோ பேக் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க உள்ளே வந்து நம்மளுக்கு மண் வந்து வந்திருக்கு. ரோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 12x12 க்ரோ பேக்கில் தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த செடிகள் எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம வந்து நடவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெரிய ரோஸ் பிளான்ட்டை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ உள்ளே எந்த அளவுக்கு செலோ டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப்லர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். எந்த ஒரு பயமே இல்லைங்க. நம்ம வந்துட்டு தாராளமாக வந்து வாங்கலாம். நம்மளுக்கு ரொம்பவே சேஃப்டியாக வந்து பிளான்ட்ஸ்லாம் வந்து வருது. ஸோ இதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு சத்துகள் மண்ணுகள் எல்லாமே கொடுத்து தான் நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இதை வந்து வாங்கிட்டு நம்ம அப்படியே வந்து ஜாடிகளில் வந்து பிளான் பண்ண வேண்டியது தான். மண் வந்து ரோஸ்னால் நீங்கள் ரோஸ் தான் வந்துட்டு பிளான் பண்ணுறீங்கன்னா ஏற்கனவே வந்து மண் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. நம்மளுடைய செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக செழிப்பாக வந்து வளரும்.
ஸோ டெஃபினட்டாக நீங்களும் இந்த இடத்துல வந்து செடிகள் வந்து வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கிடைக்காத பிளான்ட்ஸ்லாம், உங்கள் ஏரியாவில் கிடைக்காத பிளான்ட்ஸ்லாம் இந்த இடத்துல வந்து வாங்கிக்கலாம். ஸோ வாங்கிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்ததுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.